கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினால என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் அந்த 2024 வருஷத்துல மீண்டும் சந்திப்பதே எனக்கு மிகுந்த சந்தோஷம். நாங்க ஸ்கூலை தாண்டி வரும்போதே உங்களுடைய சத்தம்லாம் ஆறாவது சத்தம் ரொம்ப அருமையாக கேட்டுருச்சு. கேட்கறதுக்கு ரொம்ப இதயத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது ஒரு சின்ன கிராமத்துல இப்பேற்பட்ட ஒரு துதி சேனை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். தானியேலின் காரியம் இந்த 2024 வருஷத்துல உங்களுடைய காரியம் ஜெயமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? 2024 வருஷம் என்னுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய உலகப்பிரமாண காரியங்கள், உங்க ஆவிக்குரிய காரியங்கள், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, உங்க குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் ஜெயம் தரும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த வசனம் தானியேலுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லு. தானியேலுக்கு நீ நினைக்கக்கூடாது அவர் பெரிய தீர்க்கதரிசி, தேவ மனுஷன், அது வாழ்க்கையில பாடுகளே இல்லைன்ட்டு. யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள். நீங்க நம்ம எல்லாம் சுதந்திரமா இருக்கணும். வயிற்றுக்கு 100% சாப்பாடுக்கோ இல்லையோ 100% சுதந்திரத்தோட இருக்கும். இவரு சின்ன வயசுல 13-14 வயசுல அப்பதான் அவருக்கு கனவுகளா உண்டாயிருக்கும். வாழ்க்கை கனவுகள். நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், என் குடும்பத்துக்கு நான் எப்படி செய்யணும், நான் அப்படி செய்யணும், இப்பெல்லாம் கனவுகள் இருப்பாங்க. என் ஆண்டவருக்கு நான் அது செய்யணும், இதை செய்யணும். அவர் கனவுலாம் கலைத்து அவர் அடிமையாக வேறொரு தேசம், ரொம்ப தூரமான தேசம், மொழி வேற, பாஷை, சாப்பாடு வேற, எல்லாமே வேற, அங்க போய் அடிமையா வச்சாங்க. அந்த இடத்துல பிரச்சனைகள் மத்தியில ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் ஒரு சின்ன குடும்பத்தில் இருக்கேன், என்னோட படிப்பு இவ்வளவுதான், எங்க அப்பாவுக்கு வருமானம் இவ்வளவுதான், என்னால் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, தானியேல் முன்பாக வைக்கிறேன். கர்த்தர் தானியேலோட கூட இருந்தார். அவன் எங்க போனாலும் கர்த்தர் பிரசன்ஸ் அவரோட இருந்துச்சு. ஆகவே கர்த்தருடைய கிருபையினால தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஹல்லேலூயா. நீங்க எங்க இருக்கீங்க முக்கியம் இல்லை, கர்த்தர் உங்களோடு இருக்காரா? நீங்க யார் முக்கியம் இல்ல, உங்களுடைய ஆண்டவர் யார், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை இந்த 2024 வருஷங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதற்கு தானியேலை பற்றி சொல்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இன்னும் ஆழமான சத்தியங்கள் நிறைய இருக்கு. நீ ஒரு பகுதியை பார்க்க. தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கு. ஒரு காரணம் இதே பகுதிகளுக்கு 10ஆம் வசனம் வாசிங்க. தானியேலென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேலாயிர எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். Praise God. தானியேலோ என்றார் இந்த பத்திரம் கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை, 30 நாளுக்கு யாரும் தேசத்தில் யாரும் அவங்க என்னவெல்லாம் சரி, 30 நாளைக்கு யாரும் எந்த தேவனை நோக்கி ஜெபிக்க கூடாது. இது அரச கட்டளை. இந்த அரச கட்டளை மீறினா சிங்க கெவில போடுவாங்க. இதுதான் சட்டம். இந்த சட்டம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு தெரிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலே எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து, எல்லாம் பார்க்கணும் பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு மறைவா எதுவுமே செய்யல, ஜன்னலை திறந்து அங்கே தான்
முன் செய்து வந்தபடியே, தன்னுடைய பழக்கத்தின்படியே, தன்னுடைய உறவின் அடிப்படையிலேயே தினம் 3 வேளையும் தன் தேவன் முன்பாக உலகான் பண்ணி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி செலுத்தினார். முன் செய்தபடியே. நம்ம ஏதாவது சொல்லுவோம், பழக்கம். எனக்கு காலையில எதிர்ச்சொன்ன காப்பி குடிச்சாதான் என்ன நடக்கும்? அன்னைக்கு விடிஞ்சமா இருக்கும். இது பழக்கம். ராத்திரி 9 மணிக்கு நான் தூங்கணும். இதான் என் பழக்கம். நானே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மொபைல்ல பேசணும். இதான் என் பழக்கம். பல விதமான பழக்கங்கள் இருக்கு. அது செய்யாம இருந்தா என்ன ஆகும்? என்னவோ போச்சுமா இருக்கும். எப்போதும் போல நல்ல பழக்கம், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், உறவு. எப்போதும் போல ஜெபித்தார். ஒரு நாளைக்கு 3 நாள் ஜெபித்தார். ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணினார். இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்றது என்னது? நன்றி. நன்றி சொல்றது. நான் இப்ப இதுவரைக்கும் ஒரு சின்ன ஒரு முன்னுரை கொடுத்தேன். தானியேல் நிலைமை இப்போது சூழல் எப்படி இருக்கு? இந்த சூழலில் தானியேலினால் எப்படி சோதரிக்க முடியும்? எப்படி நன்றி சொல்ல முடியும் ஆண்டவருக்கு? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம் டெய்லி, சந்தேகமே இல்லை. இன்னைக்கு நான் ஏன் குறிப்பா இந்த சோத்திரம் சொல்லுதல், நன்றி சொல்லுதல் சொல்றோம்? ஏன் அதை கோடிட்டு காமிக்கிறேன்? நம்ம நன்றி சொல்லணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்படி செய்வதே கர்த்தருக்கு சித்தமாய் இருக்கிறது. சித்தம் என்ன அர்த்தம்? பிரியம். நம்ம நிறைய நேரம் ஆண்டவர் கேட்கும்போது கேட்போம், ஆண்டவரே நான் இந்த படிப்பு படிக்கணுமா, அந்த படிப்பு படிக்கணுமா, உன் சித்தம் என்ன? நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், உன் சித்தம் என்ன? எனக்கு முன்பாக இத்தனை வாழ்க்கை துணை வந்திருக்காங்க, நான் யாரை ஏற்றுக்கொள்ள, உன் சித்தம் என்ன? உமது பிரியம் என்ன? ஆண்டவர் இந்த வசனத்துல அவருடைய சித்தம், ஒரு சித்தத்தை ரொம்ப தெளிவாயே சொல்றாரு. என்ன சொல்றாரு? நன்றி சொல்லுங்க எல்லாவற்றிலும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் பல நெருக்கங்கள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம், குறைவுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு தானியேல் உதாரணம் வைக்கிறார் ஆண்டவர். தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண நன்றி சொன்னா. எதுக்கு நன்றி? ஒரு சாதாரண மனுஷன் செய்ய முடியுமா? சாதாரண மனுஷன் ஆண்டவர் கோபம், என்ன ஆண்டவரே நான் எப்போதும் ஜெபிச்சு கொண்டுதேன், நீங்க தேசத்திலிருந்தே கொண்டு வந்தீங்க வெளியே, நான் நல்ல சோதரமா இருந்தனே, இனி ஒரு அடிமையா ஆகிட்டீங்களே, எங்க அப்பா அம்மாவோட இருந்தனே பிடிச்சிட்டீங்களே, பல காரியங்கள் சொல்லி தன்னுடைய ஆச்சரியத்தை, தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய வருத்தத்தை, மன முறிவை எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தரை சோதரித்தார். ஹல்லேலூயா. ஏன் தானியேல்னால இந்த நெருக்கடி மத்தியில சட்டம் போட்டாச்சு, ஜெபம் பண்ணா உன்னை சிங்க கேபில போடுவாங்க. பிரஷர், அவனுக்கு எதிராக பயங்கரமான சதி நடக்குது, கூட்டம். இவன் ஒரு அதிகாரியா இருக்கான், அரசாங்க அதிகாரி இருக்கான், அவன் தேசத்து ராஜா அவனை இன்னும் உயர்த்த போறாரு. பொறாமை எல்லாத்துக்கும். இந்த பொறாமை நிமித்தம் அவனை அப்படியே அமுக்கி பிடிச்சு இதுலதான் அவனை குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி குற்றத்தை கண்டுபிடிச்சு புல்லு போட போறாங்க, சிங்கத்துல போட போறாங்க, சிங்க கேபில போட போறாங்க. இந்த நேரத்தில் என்ன அருமையான சகோதரிய சகோதரியே, தானியேல்னால ஏன் ஆண்டவரை துதிக்க முடிச்சு, ஏன் நன்றி சொல்ல முடிச்சு? பிரைஸ் காட். அன்பு, உறவு, பாசம், வழக்கத்தின்படியே நான் அடிமையா இருக்கேன். என்னுடைய ராஜா, என்னுடைய ராஜாதி ராஜா சிம்மாசனத்தில் இருக்கிறார். அவருக்கு மிஞ்சி என் வாழ்க்கை எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. வேதம் அருமையாய் சொல்லுது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், சகலமும்
நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அவன் இன்னைக்கு அவன் அடிமையின் பாதை நடந்து போகிறான். ஆனா அந்த இடத்திலும் அந்த தீமையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. பாருங்க, நீங்க நிறைய பேரு வருங்காலத்தை எப்படி இருக்க போது சொல்லிட்டே இருக்காங்க 2023 வருஷத்துல. ஆனா ஆயிரக்கணக்கான வருஷம் முன்பாக தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், வருங்காலம் இப்படிதான் இருக்க போகுது. எப்ப இயேசு கிறிஸ்து வருவார், இயேசு கிறிஸ்து மரிப்பார், அவருடைய தேவனுடைய ராஜ்யம் இப்படி இருக்கும். ரகசியங்கள், ஆழமான ரகசியங்கள், அர்த்தத்தில் உள்ள ரகசியங்கள், தூரத்தில் உள்ள ரகசியங்கள், நானும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத இந்த மனுஷன் மூலமாக, இந்த தானியேல் மூலமாக இன்னும் சாக்கியம் பாருங்க. அதே மாதிரி தானியேல் புத்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா பரவசம் அடைவீங்க. ராஜாக்கள் ராஜாக்கள் போனாங்க. ஒரு ராஜா இருந்தாரு, அவர் போயிட்டாரு. அடுத்த ராஜா வந்தார், அவர் போயிட்டாரு. அடுத்த ராஜா வந்தா அவர் போயிட்டாரு. ஆனா தானியேல் மட்டுமே அரசாட்சியில் இருந்தே இருந்தார். ஹல்லேலூயா. அரசாங்கம் பண்ண தானியேலுக்கு தெரியும், நான் இப்போ ஒரு கடினமான பகுதி வழியா போயிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய ராஜாதி ராஜா, என்னுடைய ஆண்டவர், என்னை தெரிந்து கொண்டவர், அவர் சிம்மாசனத்தில் இருக்கிறார், அவருக்கு மிஞ்சி எதுவும் நடக்காது என்ற நிச்சயத்தோடு கர்த்தரை சோத்தரித்தார், நன்றி சொன்னார். ஆம் சகோதரே, சகோதரியே, உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஒருவேளை ஒரு பலவீனம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் இந்த பலவீனத்துல அவருடைய பலன் பூர்ணமாய் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. நாம இந்த வருஷம் 2024 வருஷத்துல நாம் இந்த வாசனம்ல 1 தெசலோனிக்கர் 5:12 வாசனம்ல அது என்ன சொல்லுது? எல்லாவற்றிலும், எல்லா சூழ்நிலையிலும், என்னோட சொல்றீங்களா? எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை சோத்தரிப்பேன், கர்த்தரை நன்றி சொல்றேன். ஏன்னா எனக்கு நிச்சயம் இருக்குது, கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் என்னை வழி நடத்துவார், என் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார். எல்லாவற்றையும் நன்றி. இப்போ சில காரியங்கள் யோசிச்சு பார்ப்போம், இதற்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். சங்கீதம் 106:1. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எதுக்காக சங்கீதக்காரர் சொல்றா? அவரை நன்றி சொல்லிட்டு நல்லவர். அல்லேலூயா. நம்ம சோத்திரம் சொல்லணும்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பொதுவா என்ன சொல்லுவாங்க? நீங்களும் கேட்டிருப்பீங்க, சோத்திரம் 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 இல்லையா? கவனிச்சுக்கீங்கல்ல? ஜபத்துல சொல்லுவாங்க, பல இடங்கள்ல பாஸ்ரியா சொல்லுவாங்க, சோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் சோத்திரம் 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 இல்ல. சங்கீதக்காரர் சொல்றான், அவர் நல்லவர். உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஒவ்வொன்றா சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டீங்களே, நன்றி அப்பா. நானே மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், நீ தெரிந்து கொண்டீங்களே, நீ நல்லவர் ஐயா, சோத்திரம். ஆண்டவரே, வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன், தருமாறி அலைபோதிட்டு இருந்தேன், நீங்க பிடிச்சு இதுதான் பாலன் சொன்னீங்களே, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 1, 2 சொல்லியிருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டே இருக்கலாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை ஓடா யோசிச்சு சொல்லி சொல்லி, தப்பா சொல்லுங்க, ரைட்டா சொல்லுங்க. யார்கிட்ட ஜெபம் பண்றீங்க? உங்க அப்பாட்ட. உங்க அப்பா தப்பா சொல்ல, உங்க அப்பா அடிப்பாரா? இல்ல. அல்லேலூயா. நன்றி சொல்றோமே, அதுதான் சந்தோஷப்படுவார். நீங்க நன்றி சொல்வது கர்த்தருடைய சித்தம், பிரியம். God likes, ஆண்டவர் விரும்புகிறார் நீங்க நன்றி சொல்வதை. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக. ஈவுனா என்னத்தம்? சாதாரணமா புரிஞ்சுக்க சொல்லுங்க, இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்லுங்க. கிஃப்ட், அன்பளிப்பு.
இந்த அன்பளிப்பு எப்படிப்பட்ட அன்பளிப்பா? சொல்லி நம்ம பொதுவா பிற்போக்கான வார்த்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் என்னத்த சொல்வேன், அத்தனை பிரச்சனை என் வாழ்க்கையில சொல்லி முடியாதுங்க. எப்ப துவங்கி எப்ப முடிக்கிறதுன்ட்டு பல பேர் சொல்றத கேட்டிருக்கோம் இல்லையா? ஆனா இந்த வசனம் சொல்லுது, சொல்லி முடியாத நன்மைகளுக்காக, சொல்லி முடியாத கிஃப்டுக்காக, சொல்லி முடியாத பரிசு இருக்காங்க. என்னால கிடைக்க வாங்க முடியாது. எனக்கு யாராச்சும் எனக்கு கிஃப்டாக கொடுக்கணும், உதவியா செய்யணும், எனக்கு இலவசமா கொடுக்கணும். எனக்கு இலவசமாய் கொடுத்த இது எதை சொல்லுது? யார சொல்லுது? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லி முடியாது. அங்கிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தா. நன்றி சொல்லாமா? என்னை போல மனுஷனை போல உலாவினார். நான் நினைக்கிறேன், எனக்கு தான் தாகம், எனக்கு தான் பசி, எனக்கு தான் டயர்ட்னஸ், எனக்கு தான் சோர்வு, எனக்கு தான் ஏமாற்றம், எனக்கு தான் அவமானம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பைபிள் வாசித்தா இயேசுக்கு தாகம், இயேசுக்கு டயர்ட்னஸ், சோர்வு, படுக்க நேரம் இல்லை. இயேசுவை பார்த்து அவமான வார்த்தை சொன்னாங்க, நிந்தித்தாங்க, நெருக்கம் பலமுறை, சில மறிக்கிற பலமுறை அவரை கொல்ல முயற்சி செய்தாங்க. என்னை போல பாடுபட்டவரின் ஆண்டவர். நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. நம்ம பாடுபடும்போது யோசிக்கணும், எங்களுடைய பாடுலாம் அவருக்கு தெரியும். அவர் என்னை போல பாடுபட்டவர். அல்லேலூயா. அதே போல எனக்காக சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தவர். நன்றி ஐயா, நன்றி ஐயா. எல்லாம் முடிந்தது சொன்னார் ஐயா, நன்றி ஐயா. எனக்காக உயிர்த்தெழுந்தார், நன்றி ஐயா. எனக்காக பரவோடு தேவன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, பரிந்து பேசிக்கொண்டு உட்கார்ந்து, நன்றி ஐயா. அல்லேலூயா. சொல்லி முடியாத ஈவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 119:62. நீதியான நியாயத்தீர்ப்பின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். சங்கீதக்காரனுடைய இருதயத்தை நீங்க பார்க்கணும். அவனுக்குள்ள அந்த நன்றி உள்ள இருதயம். எப்ப ஆண்டவரை துதிப்பாரா, நன்றி சொல்வாரா? பாதுகாத்து என்ன அர்த்தம்? நடுராத்திரியில். அல்லேலூயா. அல்லேலூயா. நடுராத்திரியில திடீர்னு கொசு கடிக்கிற எந்திரிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. எதுக்கு நன்றி? நியாயங்களும் என்ன சொல்றது வசனம்? எதை குறிக்குதா? பைபிளை குறிக்குது, தேவ வார்த்தையை குறிக்குது. நீங்க கொடுத்த இந்த வேத வார்த்தைக்கு, நியாயங்களுக்கு, நியாய தீர்ப்புகளுக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஏதுக்கு நன்றி சொல்றாரு அவரு? உங்க கையில் ஒரு புக்கு யாரை பற்றியது? உங்களை பற்றியது. அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துல உங்களை பற்றி என்னென்ன ஆண்டவர் செய்திருக்கிறார், உங்க கடந்த வாழ்க்கை, இன்னைக்குள்ள வாழ்க்கை, உங்க வரும் காரியங்கள் எல்லாமே இருக்கு. உங்க அன்றாட வாழ்க்கையில, உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல, உங்க வீட்டுல, உங்க கிராமத்துல, உங்க சர்ச்சில் நீங்க எப்படி வாழணும், வெற்றிகரமா வாழணும், நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி ஜெயம் பெறணும். தாவீதின் காரியமோ ஜெயமா இருந்தது போல ஜான்சனுடைய காரியம் ஜெயமா இருந்தது சொல்லணும். அல்லேலூயா. எல்லாரும் உங்க பேரை சொல்லி ஜெயமா இருக்கு சொல்லுங்க. சுரேஷ் ஜான்சனுடைய காரியம் ஜெயமா இருக்கிறது. அல்லேலூயா. இது பைபிள். இதுதான் உங்க நியாயங்களும் நியாய தீர்ப்புகளுக்காக நடுராத்திரியில, பாதி ராத்திரில இருந்து நன்றி சொல்றான். பைபிளை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு ஒரு பரவசம் உண்டாகும். பைபிளை வாசிக்க என்னென்ன உங்களை பற்றி சொல்லி இருக்குது,
நீ நினைக்கலாம், நான் ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல இருக்கேன், நான் ஏதோ ஒரு சின்ன குடும்பத்துல இருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு கணக்கு வராது, இதெல்லாம் நீங்க நினைச்சிருக்க உங்களை பற்றி. வேதம் உங்களை எப்படி சொல்லுகிறது? கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்? அல்லேலூயா. வாசிங்க, வேறு விதமா உங்க பைபிள் வாசிங்க. ஆண்டவரே, இந்த வேதம் உம்முடைய வார்த்தை ஐயா, உம்முடைய சித்தம், உம்முடைய எண்ணத்துல நீங்க என்னை எப்படி வச்சிருக்கீங்க, எனக்கு எடுத்து சொல்லுங்க அப்பா கேளுங்க. பைபிள் உங்களோட பேசு. எத்தனை பேர் விரும்புறீங்க பைபிள் என்னோட பேசணும்? அல்லேலூயா. பைபிள் உங்களை பேசுனா நீங்களும் சங்கீதக்காரனை போல நடுராத்திரி கொசு கடிக்குது எந்திரிக்கும் என்ன சொல்றீங்க? நன்றி ஆண்டவரே, பைபிளுக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அடுத்த சங்கீதம் 118:21. நீ எனக்கு செவி கொடுத்து ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். என்ன சொல்றா சங்கீதக்காரன்? நீர் எனக்கு செவி கொடுத்து, அப்படி என்ன அர்த்தம்? என் ஜெபத்தை கேட்கிறவரே, என் ஜெபத்தெல்லாம் நீ கேட்கிறதுக்காக நன்றி. எல்லாரும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்க குரல் மீது அவர் ஆவலா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அம்மாவிட்ட ஏதோ சொன்னீங்க, அரை குறையா பேசுறீங்க, புரிஞ்சோ புரியோ அரை குறை தமிழ்ல பேசுறீங்க, உங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல நீங்க சரியா கேட்டாலும் சரி, சரியா கேட்காட்டாலும் சரி, உங்க ஜெபத்தின் மீது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர். அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுது, என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ரட்சிப்பு கொடுத்தவரே, எனக்கு பதில் கொடுத்தவரே, என்னை விடுவித்தவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, என்னை உயர்த்துகிறவரே, எனக்கு சுகம் கொடுக்கிறவரே, எனக்கு சமாதானம் கொடுக்கிறவரே, எனக்கு சந்தோஷம் கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Glory to God. லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? சுகமானது 10 பேர், 9 பேர் எங்க? யாரு கேட்கிறார் ஆண்டவரே? ஒரு மனுஷன். ஏன் கேட்கிறாரு? நான் இங்க 10 ரூபாய் வச்சிருந்தேனே, 1 ரூபாய் தான் இருக்கே, 9 ரூபாய் எங்கே? ஏன் கேட்கிறேன்? அது 9 ரூபாய் எங்க போச்சு? அது எனக்கு வேணும். எனக்கு இயேசு விரும்புகிறார் 9 பேரும் வரணும், வந்து நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. ஒருத்தன் மட்டும் வந்து சொல்றேப்பா நன்றி, எனக்கு அந்த 9 பேர் வரும், நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர், நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்வது அவருடைய சித்தம், அவர் விரும்புகிறது. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம எல்லாரும் ஆராதனைக்கு வர்றோம், ஆண்டவருக்கு அது பிரியம், ஆண்டவருக்கு அது சந்தோஷம். ஆனா ஆண்டவர் விரும்புறது, என் அருமையா சகோதரே சகோதரி, ஆண்டவர் உங்களுடைய எதிர்பார்க்கிறது நன்றி உள்ள இருதயம். அல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம். இந்த ஒரு விசுவாசி வர்றான், ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசப்படியே உனக்கு ரட்சிப்பு உண்டாவதாக. 10 பேருக்கு சுகம் கிடைச்சிச்சு. ஆனா ஒருத்தர் வந்தான்ல, நன்றி சொன்னான்ல, அவனுக்கு சுகம் மட்டும் இல்லை, அவனுக்கு ரட்சிப்பும் கிடைத்தது. என்ன அர்த்தம்? அவனுக்கு உறவு கிடைத்தது, அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஹல்லேலூயா. எனக்கு ரட்சிப்பு மட்டுமல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்ட எல்லாம் பரவாயில்ல போயிடும். இயேசு ரத்தத்தால யார் யார் இன்னைக்கு நான் கழுவப்பட்ட ரத்தத்தால கழுவப்பட்டு சொல்றீங்களோ, நீங்க எல்லாரும் நீங்க பரவத்து போயிருப்பீங்க, தேவனோடு இருப்பீங்க, அது சந்தேகமே கிடையாது. ஆனா நன்றி உள்ள இதயத்தோடு இருந்தோம்னா நாம என்றென்றும் ஆண்டவர் பிரசன்ஸ்ல அவர் பிரியமான வழியில, உயர்வான வழியில இருப்போம். ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். அமெரிக்கால இருந்து இன்னொரு தேசத்துக்கு ஒரு மனுஷனை ஊழியக்காரர் அனுப்பிச்சாங்க.
குஷ்ரோகிகள் மத்தியில ஊழியம் செய்வதற்காக 2 வருஷம் அவருக்கு டேர்ம். அந்த ஊர்ல போய் குஷ்ரோகிகள் மத்தியில 2 வருஷம் நீ ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு 2 வருஷம் நல்ல உண்மையா ஊழியம் செய்தார். அவரு அவங்க விட்டு விடைபெறும் நேரம் 2 வருஷம் முடிஞ்சு கிளம்புற நேரம் வந்துருச்சு. கடைசி நாள் ஒரு ஆராதனை, வசனம், ஜபம் எல்லாம் நடக்குது. அப்ப கடைசி தருணத்தை முடிக்கிற முன்னாடி கேட்கிறாரு. எல்லாரும் குஷ்ரோகிகள், அவர் முன்னாடி இருக்கவங்க எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில உள்ளவங்க அப்படிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு மூக்கு இருக்காது, சில பேருக்கு காது இருக்காது, இந்த மாதிரி கை இருக்காது, இந்த மாதிரி பல விதமான இது குஷ்ரோகிகள். உங்களுக்கு கடைசியா ஒரு பாடல பாடட்டுமா? என்ன பாட்டு பாடுங்க அப்படின்னா, Count your blessings. எண்ணிப்பார் கர்த்தர் செய்த நன்மை. Count your blessings one by one. ஆண்டவர் செய்த நன்மையை ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லு என்ற பாடம். அதை பாடுங்கன்னு ஒரு அம்மா கேட்டுச்சு. இவரும் அந்த ஆராதனை அந்த மூவ்ல அவர் பாடுறாரு. உன்னுடைய ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஒவ்வொன்றாக எண்ணிப்பார் 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 பாட்டு பாடிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நிமிஷம் அந்த சொன்ன அம்மாவை பார்க்கிறாரு. அந்த அம்மா ஒரு கையை நீட்டிட்டு இருக்கு. அந்த அம்மா கையில 5 விரல் இல்லை, குஷ்ரோகத்துல விரல் கீழே விழுந்துச்சு. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுது? எண்ணிப்பார் எண்ணிப்பார். இவர் 1 2 3 4 5 இந்த அம்மா கையில விரலே இல்லை. ஆனா என்ன சொல்லுது? எண்ணிப்பார், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லுது. இதை பார்த்த உடனே அவனால தொடர்ந்து பாட முடியல. அப்படி ஒரு உணர்ச்சி, அப்படி ஒரு சந்தோஷம். அப்புறம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அவர் கூப்பிட்டு கேட்டாங்க, ஐயா நீங்க இங்க ஊழியர் முடிச்சு போக போறீங்க, இனிமே உங்களுக்கு இந்த பாடலை மறுபடியும் பாட முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. எங்கேயாவது பாட முடியாது. இல்லை, நான் பாடுவேன், ஆனா வேறொரு அர்த்தத்தோட இறுதியில் பாடுவேன் அப்படின்னு பாருங்க. குஷ்ரோகம் ஒரு பயங்கரமான ஒரு வியாதி, அவமான சின்னம், சாவும் சாவும் சொல்லிட்டே இருப்பாங்க. வேதனையானது. இன்னைக்கு 5 விரல் இருக்கும், நாளைக்கு 4 விரல் இருக்கும், 1 மாசம் கழிச்சு 5 விரலும் போயிடலாம். இப்படிப்பட்ட ஒரு வியாதி. அந்த வியாதியில் இருக்க ஒரு பெண் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி சொல்ல முடியுது. பாத்தீங்களா? நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நன்றி உள்ள இருதயம். அல்லேலூயா. தானியேலுக்கு அந்த நன்றி உள்ள இருதயம். அதனாலதான் நெருக்கத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில அவனுக்கு நன்றி சொல்ல முடியுது. அல்லேலூயா. நாம ஒரு பட்டியல் வச்சிருப்போம். கடைக்கு போறோம்னா வீட்டுக்காரமா சொல்லுவாங்க, ஒரு பட்டியல் கொடுப்பாங்க. 1 கிலோ அரிசி, 50 கிராம் கடுகு வாங்க ஒரு லிஸ்ட் இல்லையா? இதே மாதிரி நம்ம ஜெபத்துக்கு போகும்போது ஒரு பட்டியல் வச்சிருப்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு மோட்டர் பைக் வேணும், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு பேண்ட் வேணும், ஆண்டவரே ஆண்டவரே என் பையனுக்கு ஒரு அட்மிஷன் வேணும், ஆண்டவரே ஒரு பட்டியல் வச்சிருப்போம். இந்த 2024 வருஷம் நீங்க ஒரு பட்டியல் வைக்க போறீங்க. லிஸ்ட். என்ன லிஸ்ட்? நன்றி லிஸ்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இதுக்கெல்லாம் நன்றி ஆண்டவர். நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜபத்துல எதுக்கெல்லாம் நீ நன்றி சொல்ல முடியும்? ஆண்டவர் விரும்புகிறார் உங்க நன்றிக்காக, பிரியப்படுறார். அந்த 9 பேர் எங்கே? நன்மை பெற்றவர்கள். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார், உன்னை எதிர்பார்க்கிறது நன்றி உள்ள இருதயம். அல்லேலூயா. எனக்கு சில காலம் முன்பாக ஒரு அகோரமான இரத்த கசிவு இருந்துச்சு. ரொம்ப விசுவாசத்தோட இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆதியாகமம் 28:15, நான் உனக்கு சொன்னதை செய்வனும் உன்னை கைவிடுவதை. ஆண்டவரே மோசமான வியாதி எல்லாம் சொல்றாங்க ஆண்டவரே, மருந்து இல்லையே சொல்றாங்க ஆண்டவரே, இது நிச்சயமான ஒரு தீர்வு இல்லையே சொல்றாங்க ஆண்டவரே, ஆனா நீங்க எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே. விசுவாசமா இருந்தேன். என் நிலைமை இன்னும் கீழே போயிடுச்சு. ரொம்ப மோசம். இவர் உயிர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டான்ற ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. அந்த நேரத்துல கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு
எனக்கு ஒரு அற்புத சுகம் கொடுத்தார். ரொம்ப கீழே போயிட்டேன். ஒரு பிரைட் லைட் சரீரத்தில் பாஞ்சிச்சு. ஜெபிக்கும் போது அந்த நிமிஷம், அந்த நொடி, அந்த க்ஷணம் என்னுடைய ஹெல்த் கம்ப்ளீட்டா சரியாகி போச்சு. அந்த காலத்துல நான் நன்றி சொல்றேன். ஆண்டவரே, அப்பதான் ஆண்டவர் வந்திருந்தேன். என்னை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த சூழலை வர்றதுக்கு முன்பாக எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தீங்களே, அதுதான் பிடிச்சிட்டு நிற்கிறேன். அந்த வாக்குத்தத்துக்காக நன்றி அப்பா. என்னை சுற்றி நல்ல டாக்டர் வச்சிருக்கீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. என்னை நல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னோட வியாதி படிக்கல கூட இருக்கீங்களே, நன்றி அப்பா. நன்றி உள்ள இருதயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க எதிர்பார்க்கிறது ஒரு நன்றி உள்ள இருதயம்.